ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு மாக் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ லெட் வி கோ ஃபார் தி மாக் டெஸ்ட். ஸோ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். லெட் வி கோ ஃபார் தி டெஸ்ட். போயிடலாமா? ஓகே, ஸ்டார்ட். Simplification. 4 plus 7 minus 9. 7 11 மைனஸ் 9 வரும் கரெக்டாக. 11 மைனஸ் 9 என்ன வரும்? 2 வரும். இது வந்து 2 வரும். மைனஸ் 2. இப்போ 9 ப்ளஸ் 2 மைனஸ் 2 வரும். இது கேன்சல் ஆகிட்டு 9 மட்டும்தான் இருக்கும். அப்போ 72 இஸ் டிவைடட் பை 4 இஸ் டிவைடட் பை 2 இன்ட்டு 9 வருது கரெக்டாக. ஓகே, இது கேன்சல் ஆகி 18 வருதா? இப்போ 72 இஸ் டிவைடட் பை 18. 72 is divided by 18. 6 time போகும், 2 4 time போகும். After 50 liters of petrol was poured into an empty storage tank, it was still 10% empty. 50%ல 90% fill ஆயிடுச்சு, 10% empty ஆயிருக்கு. அந்த 90% fill ஆகுது தெரியுமா, அதுதான் 50னா. மீதி 10%க்கு எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் ஃபில் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ 50 இஸ் டிவைடட் பை 9 போட்டால் 45A. ஸோ 5A திருப்பி ஒரு 0 போட்டால் 45 தான் வரும். இப்போ 5.55ன்னு போயிட்டே இருக்கும். 55ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஓகே, மோடு மீடியன் அந்த எப்பவுமே கேட்கக்கூடிய ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீடியன் என்ன? 62. மீன் என்ன தெரியாது. மோட் என்ன? 36.3. 62 into 3 6 18. இப்போ 186. இப்போ 186ல் 36.3 போச்சு அப்படின்னா 5. 10ல் 3 போச்சுன்னா 7. 15. 15ல் 6 போச்சுன்னா 9. 7ல் 3 போச்சுன்னா 4. ஸோ இட்ஸ் டிவைடட் பை 2 போடுங்க. 74. 74. ஆமாம், 74. In a circular race, Siddharth finishes one round in 85 minutes and Yash finishes in ஓகே, டைமிங் கொடுத்துருக்காங்க 84 45. இதுக்கான ரேஷியோ எடுக்கிறேன். 1 7 திருப்பியும் 9. ஓகேவா? ஸ்பீட் ரேஷியோ பாருங்கள், 9:17 இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டிங் தேர் ஆன் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து அப்போசிட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போசிட் டைரக்ஷன் ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்துட்டு ஆட் பண்ணணும் கரெக்டாக. இப்போ 17 + 9 ஆட் பண்ண என்ன வரும்? 23 வருமா? 26 வரும் கரெக்டா? 26. எஸ், 26. அதுவே இங்கே சேம் டைரக்ஷன் கொடுத்தாங்க, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். என்ன பண்ணலாம்? கியூபிக் ஈக்குவேஷனோட சம் மைனஸ் p/aன்னு இருக்கும். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் d/aன்னு இருக்கும். ப்ராடக்ட் கேட்கல, சம் தான் கேட்குறாங்க. ஸோ மைனஸ் b என்ன? மைனஸ் a/a. a என்ன? 4. அப்போ 2. ப்ராடக்ட்டு 2ல் இருக்கிறது ஒன்று தான். ஸோ 2 மட்டும் போட்டு போயிட்டே இருக்கலாம், ப்ராடக்ட்லாம் கண்டுபிடிக்க தேவையில்ல. 2. In a class of 30 students passed a test, average 30 students passed a test, average of 12 students. அப்போ 60 into 12 போட்டுக்கிறேன். 12 into 6 போட்டால் 6 2s are 12, 6 72. அப்போ 720 இருக்குது. டெஸ்ட் வந்து என்னது? 18. 18 into 6 போட்டுக்கிறேன். 8 6 48, 48 6 10. ஸோ 1080வா? இதோட வருது.
1080 வருதா? ஓகே. 1080 வருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 720 ஆட் பண்ணிக்கிறேன். 0, 10, 8, 1. அப்போ 1800 is divided by 30. ஓகேவா? இப்போ போட்டு என்ன வரும்? 60. அடுத்த கொஷின் இது எப்படி எழுதலாம்? 10/11 -7 எழுதலாம். இன்ட்டு 10/11 10ன்னு எழுதலாம். 10/11 -9 எழுதலாம். 10/11 3m + 17 எழுதலாம். கரெக்டாக? அப்போ என்ன ஆகும்னா 10 - 16 எழுதலாம். ஈக்குவல் டு 3m + 17 எழுதலாமா? இப்போ -6 3m + 17 கரெக்டா? அப்போ -17 - 6 ஈக்குவல் டு 3mன்னு எழுதலாமா? இப்போ என்ன ஆகும்? -23 ஆகுமா? ஈக்குவல் டு 3ஆ? இப்போ m is equal to -23/3. அடுத்த கொஷின். ஓகே. 98.47 equal to 15 is divided by x. இப்போ 0 0 போட்டுக்கலாமா? 98 is divided by 147 is equal to 15 is divided by x போட்டுக்கலாமா? இன்னும் 98x is equal to 15 into 147. 7 டேபிள் 2 1 போகும். 7 டேபிளில் 1 2 8 4 டைம் போகும். 2 டைம் போகும். 3 டைம் போகும். இது ஒரு 5 டைம் போகும். இப்போ 5 is divided by 2.5. ஓ, தப்பு பண்ணுறோமே. 98 147 is equal to 15 is divided by x பா. ஓகே. அப்போ 98 into x is equal to 15 is into 147. இது வந்து 7 டேபிளில் 1 டைம் போகும். 2 8 4 டைம் போகும். இது வந்து 7 டேபிளில் 2 டைம் போகும். 1 டைம் போகும். திருப்பி 2 டைம் போகும். 3 டைம் போகும். ஓகே 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 ஓகே. அப்போ என்ன ஆகும்? 45 is divided by 2 போட்டால் 2 2.5 2 2.5 வருது. அடுத்த கொஷின். ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கு. ஏபிசி ஓகே. பிடி வந்து ஏசிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகேவா? பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே. டிபிசி கொடுத்துருக்காங்க. டிபிசி வந்து 22 இஸ் எ பாயிண்ட் ஆன் பிசி. இது வந்து ஓகேவா? சச் தட் சிஏஇ 36. சிஏஇ பார்த்தீங்க அப்படின்னா 36. அப்போ 90 36 என்னப்பா? இது வந்து 6, இது வந்து 120. இப்போ 180ல் 126 போச்சு அப்படின்னா 10ல் 6 போச்சுன்னா 4 54. ஓகேவா? அப்போ இது வந்து 54ஆக இருக்கும். அப்போ இதுவும் 54ஆக தானே இருக்கும். அவன் கேட்குறது ஏஇடி. இப்போ 54ம் 22ம் ஆட் பண்ணுறான் அப்படின்னா 6 7. அப்போ 180ல் 76 போச்சு அப்படின்னா 4 0 104. ஸோ 104 தான் ஆன்சர் நான் கேட்கக்கூடியது. அடுத்த கொஷின். ஒன் பைப் ஏ வந்து 9 மினிட்ஸ், பைப் பி பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் எடுத்துக்குது எம்டி பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து 10 எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம். The both the pipes are open together. How long it will take? 9 10 நிமிஷம் எடுத்துக்கும். 10. அடுத்த கொஷின். எக்ஸ் இஸ் ஆடட் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதிக்கலாம்னா 20/34 is equal to 11/16 எழுதிக்கலாம். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 14. இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா? அப்போ 20 + x is equal to 6. 11 + x போடலாம். அப்போ 14 into 2 4 2s are 8 2 8.
இப்போ 280x ப்ளஸ் 14x இஸ் ஈக்குவல் டு 66 ப்ளஸ் 6x. என்ன கிடைக்கும்? 12 6 போச்சுன்னா 4 8x 28 இல்லை ஒரு 66 போச்சு அப்படின்னா 7 10 6 போச்சுன்னா 4 1 2 2 1 6. என்ன பண்ணி வச்சிருக்கோம் கடவுளே? அடுத்து 4 8x 66 போதா? 280ல 66 போச்சுன்னா 10ல 6 போச்சுன்னா 4 7ல 6 போச்சுன்னா 1 2 ஸ்டூடெண்ட் பை 8 8ல் அடிச்சோன்னா வரும் 16 2 4 54 54 9 வருது. சரி அடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம். அதை 71 டிவிசிபிள் ஆகக்கூடியது 71ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடியது 60 9 9 7 9 63. இப்போ 71 இன்ட்டு 8 போட்டுக்கிறேன். 8 7 8 56 5 6 8 0 0 போட்டுக்கிறேன். 59 11 11 8 போச்சுன்னா 3 3. ஓகே 77 கூட ஒரு 1 2 ஆகாது. இது ஆகாது. இதுதான் ஆகும். இது ஆகாது. 5 6 0 3 ட்ரை பண்ணலாம். 71 71 இன்ட்டு 8 போட்டுக்கலாமா? 8 இன்னும் 6 போட்டுக்கலாம். 6 ஓகே 71 இன்ட்டு 7 போட்டுக்கலாம். 7 4 9 அப்போ கூட வரும். 68. ஓகே இப்போ 71 இன்ட்டு 7 போட்டுக்கிறேன். 7 49 ஓகேவா? இப்போ 4 9 7 7 டைம் போகுது. ஒரு 3 10ல் 3 10ல் 7 போச்சுன்னா 3. இது வந்து 5 5 6. ஓகே இது ஆகும்னு நினைக்கிறேன். இருங்க ஆக்சுவலி இதுதான் ஆகும்னு நினைக்கிறேன். 5 6 0 9 71 இப்போ 71 இன்ட்டு ஒரு 7 போட்டுக்கிறேன். 7 49. ஸோ 4 9 7 7 டைம் போகுது. இது வந்து ஒரு 9 வருது. 10ல் 3 போச்சுன்னா 3 வருது. இது வந்து 5 5 5 5 6. அப்போ 71 இன்ட்டு 9 போட்டால் 9 63 ஆகுது. ஆவரேஜ் கேட்குறாங்க. ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 308 127 90 45 125 103. 10 13 10 13 20 28 28 4 14 4 இது ஒரு 4 4 8 8 8 8 16 17 18 19 4 5 6 7 1 2 3 4 5 6. 72னா 12 7 9 8 6 6 1 அப்போ 18
6ஆ 3 ஓகே 18 வருது. திருப்பியும் ஒரு 3 தானே வரும். 133. அடுத்த கொஸ்டின். While covering a distance of 35 km, a man noticed that after cycling 4 or 15 minutes. அதாவது ஒருத்தன் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். அவன் வந்து டிஸ்டன்ஸ் கவர் பை 4/3. அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7. அதில் 4/3 கவர் பண்ணிட்டா மீதி 3 வந்து ரிமைனிங் கவர் பண்ணணும். ஓகேவா? வாட் வாஸ் ஸ்பீடுன்னு கேட்குறாங்க. வாட் வாஸ் ஸ்பீடு? அப்போ இந்த 7 பார்ட் தான் எனக்கு 35னா 4 பார்ட் என்ன, 3 பார்ட் என்ன? அடிச்சுட்டுனா 5. இதை வந்து 20 கிலோர் பண்ணுறான். இது வந்து 5 15. ஓகேவா? இப்போ 20 வந்து கிளியர் 20 டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கான். அந்த 20 டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணிக்க அவன் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறான்னா 4 hour. அந்த 4னா 4 6 24 ப்ளஸ் ஒரு 15 போட்டோன்னா 5 255 மினிட்ஸ் எடுத்துக்கிறான். 255 மினிட்ஸ் எடுத்துக்கிறான். அதோட ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து 4 5 1. ஓகேவா? அப்போ 6 4s are 24. அப்போ இந்த 51னால நான் வந்து டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 4 டைம் போகும். 51 × 4 420. இப்போ 204. இப்போ 4ல் ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. டக்குன்னு 4.7 போட்டு போயிட்டே இருக்கலாம். Curved surface area, total surface area. What is curved surface area? என்ன? Curved surface area CSA is equal to 1/2 TSA. கரெக்டா? இதான் கொடுத்துருக்காங்க. என்னது 2π RH, இது வந்து 2π RH + Rன்னு வரும். கரெக்டா? ஓகேவா? curved surface area மேலே போட்டுட்டோம், கீழே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா போட்டுட்டோம். அப்போ ஹெச் என்னது? 20. இப்போ 128 + R is equal to 1/2. அப்போ 2 × 128 is equal to 128 + R வரும். ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. 128 × 2 போட்டால் 16 2 4 5 256. இப்போ 256ல் 128 போச்சு அப்படின்னா 16 8 4 2 1 128. கௌரவ் பாட் கொஸ்டின் அப்புறம் ட்ரா பண்ணலாம். A river 20 meter deep, 30 meter wide, it's flowing at the depth of 2.7 meter. The amount of water அப்போ 1 ஹவருக்கு பாருங்கள் 2.7 hour மீட் ஆகுது. ஆனால் மீட்டரில் கேட்குறாங்க. 1 கிலோமீட்டர் is equal to 1000 மீட்டர். கரெக்டாக? அப்போ 1 hour is equal to 2.7 × 1000 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 27000. அப்போ 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ்க்கு இவ்வளோ ட்ராவல் ஆகுது. 1 மினிட்டுக்கு எவ்வளோ ட்ராவல் ஆகும்? 2700 is divided by 60. 3 டேபிளில் 2 டைம் போகும், 9 டைம் போகும், 45. இப்போ 1 மினிட்டுக்கு 45 மீட்டர் ட்ராவல் ஆகும். கரெக்டாக? 20 மீட்டர் டீப்பு, அதே மாதிரி 36 மீட்டர் வைட் × 45 எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட்டு 0 வரும். 6 5 30 00 வரும். அதாவது 90 × 36 போடுங்கப்பா. 90 × 36 போட்டு ஆன்சர் வந்துடும். 90 × 36 90 × 36 4 54 27 93 27 32 340 வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் ABC XYZ. ஏபி கொடுத்துட்டு 6 கொடுத்துட்டான், XY பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துட்டான், YZ பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துட்டான், இது பார்த்தீங்கன்னா 16 கொடுத்துட்டான். இது என்னென்னு தெரியல. நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஏபி பை XY is equal to AB. BC is divided by YZ is equal to XZ is equal to Z to X. இப்போ
ஏபியோட வேல்யூ வேணா 6, எக்ஸ்ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 8, பிசியோடது வந்து தெரியல, பிசி, ஒய்செட் வந்து 12, எக்ஸ்ஒய் வந்து 16, ஜெட்எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16. ஓகே. ஐயோ, இது வந்து ஏசி வரும், இங்கே தப்பாக போட்டுட்டேன், ஏசி. இப்போ பிசி என்னென்னு கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. பிசி என்னென்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன ஆகும், 6 is divided by 8 is equal to BC is divided by 12. அப்போ 3 4, 4னா இது வந்து 3, BC வந்து நம்மளுக்கு 9 கிடைக்குது. அதே மாதிரி 6 is divided by is equal to AC is divided by 16 போட்டோம் அப்படின்னா 2, 12ன்னு கிடைக்குது. இப்போ ஒரு 15 ஒரு 12 போட்டுன்னா 7 27. பெருமீட்டர் தான் கேட்குறாங்க, 27. அடுத்த கொஷின் காட் tan அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காட் 3/4 sin θ. sin 3θக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது கரெக்டாக. sin 3θ is equal to 3 sin θ minus 4 sin cube θ அப்படின்னு சொல்லிட்டு 3. இப்போ sin θனா எப்படி கண்டுபிடிக்கலாம், தான் நம்மளுக்கு 90 டிகிரி அப்படின்னா இது வந்து θ adjacent, ஆப்போசிட், இது வந்து 5. இப்போ sin θ எப்படி இருக்கும், θ is equal to opposite by hypotenuse, 4/5 வரும். 4 திருப்பியும் 4னா 64/125 வரும். அப்போ இன்ட்டு 25 மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 25 × 25 போட்டால் என்ன வரும், 130ன்னு வருமா, 300ன்னு வரும் கரெக்டாக. மைனஸ் 64 × 4 போட்டால் 4 × 4 16, 24 25 256. 256 is divided by 125. இப்போ 4 வரும், 4 லாஸ்ட் டிஜிட் 4ல் வருது. ஓகே, 4 125. பென்டோ சோல் சாக்லேட்ஸ், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈஸியான ப்ராப்ளம் தான். 120 சேல் பண்ணுறான் 1/5க்கு. அப்போ 100க்கு எவ்வளோ பை பண்ணியிருப்பான். அப்போ 120 is divided by 5 is equal to 120 is divided by x is equal to 100 is divided by 5. 6 5 plus 6 6. ratio of son after 15 years. son இருக்கான், ஃபாதர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு சன் வச்சுப்போம், ஃபஸ்ட்டு ஃபாதர் வச்சுப்போம், சன் வச்சுப்போம். ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட்லேருந்து 5 இயர்ஸு. 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் இஸ் 4 times சன். அப்போ 4 times சன்னு இவங்க வந்து சன்னாக இருக்கான். ஓகேவா. இப்போ அதிலேருந்து நான் எஸ் ப்ளஸ் ஒரு 5 இயர்ஸ் இப்போ ப்ரெசண்ட்டு கொண்டு வரேன். 4s + 5 ஒரு ப்ரெசன்ட் கொண்டு வரேன். 15 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது கூட இன்னொன்று ஒரு 15 ஆட் பண்ணுறேன்னா எஸ் ப்ளஸ் 20 கிடைக்கும் கரெக்டாக. ஆமாம், எஸ் ப்ளஸ் 20 கிடைக்கும். இஸ் டிவைடட் பை percentage ஆஃப் 4s + 5 is equal to 2/3. அப்போ 3s + 60 is equal to 8s + 10. என்ன வரும், 5s is equal to 50s, s is equal to 10ங்க. percentage of father and son 10ன்னு இருக்கு. 10ன்னு இருக்குது. பர்சன்டேஜ் கேட்குறாங்க, நல்லா பாஜக உடனே 10ன்னு போட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. பர்சன்டேஜ் தான் பர்சன்டேஜ். 10 கூட ஒரு 5 சேர்த்தா 15. ஸோ 15 எங்கே இருக்குது, இது இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக ரொம்ப கஷ்டமாச்சு இது. எக்ஸ்பிளான்ட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 30% ஆஃப் சேலரி, 25%, 30%, 25%, 15%, 16%. 10 16 3 4 5 6 7 8, மீதி 14 தான் அவன் சேவ் பண்ணுறான். 42000 அப்படின்னா ஒரு சேலரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. 7 டேபிளில் 2 டைம் போகும், 35 6. அப்போ 30,000 தான் சேலரி.
அதுக்கப்புறம் 276 the main proportional. X is divided by 276 is equal to 276 is divided by 368. X is equal to n. 368 into x is equal to 276 into 276. என்ன பண்ணலாம்? 3 table 1 table 2 table அடிக்கலாம். 1 8 4 1 6 3 8. ஓகேவா? திருப்பியும் 6 9 9 2. திருப்பியும் 2 டேபிள் அடிக்கிறேன். 4 6. அதே மாதிரி 1 3 8. அப்போ 2 3 12 6 9 6 9. ஓகே 22 into 3 அப்போ 3. இப்போ 69 into 3 என்னப்பா வரும்? 7. 22 not 7. A pipe can fill a tank in 9 minutes. While B can fill a pipe A 9 minutes, pipe B பார்த்தீங்கன்னா 10 minutes. ரெண்டுத்துக்குமான எல்சிஎம் என்ன? 90. ஓகேவா? 10 9 போட்டுக்கிறேன். pipe is open, pipe A is open for 3 minutes. 3 minutes now into 3 அப்போ 50 minutes. 50 pipe is by initially pipe A is open. After 3 minutes pipe is also open. 1 to 50 தான். 50 தானே? 50 வரலையே எனக்கு. 90 இல்லை 60 வரும். 90 minus 30 60 வரும். 60. At what rate of interest x ஆக இருப்பது 2x ஆக மாறுது? x is equal to 4. ரேட் என்னென்ன தெரியல. எக்ஸஸ் கேன்சல் ஆகுது. 2 5 25. என்ன 4 100 2 50 125. கரெக்ட். அடுத்த கொஷின் இது பாருங்க. இந்த கொஷின் இது ஒரு ஃபார்முலா மாதிரியே இருக்கு. எனக்கு தெரிஞ்சது a³ plus b³ plus c³ minus 3abc is divided by இதை பாருங்க a² plus b² plus c² minus ab minus bc minus a. ஓகேவா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. a plus b plus c equal to a² plus b² plus c² plus minus ab minus bc minus ca is divided by இது அப்படியே வரும். இது வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ a plus b plus c. a plus என்ன? இங்கே மைனஸ் இருக்கு. a b minus c. ஓகேவா? அப்போ a plus b minus c. அப்போ 2x plus 3y minus 4z இருக்கா? 2x plus 3y minus 4z. First option A. Articles bought for 100% தான் நம்மளுக்கு 8100 அப்படின்னா 140% என்ன? 81 into 14 பார்த்தீங்கன்னா 4 32 81 4 3 11. ஓகேவா? அப்போ 11340 இதுதான் மார்க்டு ப்ரைஸ் நம்மளுக்கு. இப்போ இந்த மார்க்டு ப்ரைஸுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 0 ஆகுது. இது வந்து 3 டைம், இது வந்து 2 டைம் ஆகுது. இது வந்து 105 167. இப்போ 5 6 7 into 3 மல்டிப்ளை பண்ணுறப்ப 21 18 20 15 17. இப்போ 1750. அப்போ 11340 1701 நான் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். 9 3 10 மாறுதா? 13ல் ஒரு 7 போச்சுன்னா 6 10.
இது சேலிங் ப்ரைஸு. பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் கேட்குறாங்க. ஆரம்பத்தில் எவ்வளோ? 81,000 இருக்கு. 9 3 5 2. இப்போ 2 5 3 9 டிவைடட் பை 8100 இன்ட்டு 100 போட்டால் 81. இப்போ 81 இன்ட்டு 9 போகிறேனே, 19 போகிறேனே, 972. அதே மாதிரி 81 9 3 153 வருது. ஐ திங்க் 19 தான் நினைக்கிறேன், பட் கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. ஃப்ளூக்கில் தான். என்ன கேள்வி இது? ஆஃப் இயர்லியா? 5% 2 போட்டால் 5 20%னா 1/10%. 10ஆக இருப்பது 11ஆக மாறுது. ஸ்கொயரு 100 தான் நம்மளுக்கு. 9900 அப்படின்னா 121 என்ன? 99 into 121. 9 18 9 10. இப்போ 1 9 8 0. அப்போ 9 17. ஒரே ஒரு ஆப்ஷன். அடுத்த கொஷின். 17x is equal to 7x is equal to 119. 119 17 டேபிள் எழுதுனா கரெக்டா? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 17 இன்ட்டு 7 எழுதுனா கரெக்டா? இப்போ 17 இன்ட்டு 7 7 7 கேன்சல் ஆகிடும். 7 7 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். 1 கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிடைத்தா அந்த நம்பர்ஸு 17க்கும் 7க்கும் எல்சிஎம் எடுத்தால் 117 கிடைக்கும். எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னாலும் இது ரெண்டுத்தையும் காமன் ஆகுது 1 தான். அப்போ 117 இஸ் டிவைடட் பை 1. சாரி, இப்போ 119 ப்ளஸ் 1 இஸ் டிவைடட் பை 119. அப்போ 120 இஸ் டிவைடட் பை 119. அடுத்த கொஷின் வேற. என்ன கொஷினு? ஓகே, இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம். எக்ஸ் கூட 20 பை எக்ஸ் இஸ் டிவைடட் பை 34, எக்ஸ் இஸ் டிவைடட் பை 11, எக்ஸ் இஸ் டிவைடட் பை 16. அப்போ என்ன ஆகும்? எக்ஸு ப்ளஸ் 20 எக்ஸு ப்ளஸ் 16 ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் 11 எக்ஸு ப்ளஸ் 34. ஓகேவா? 34 4 7 3. அப்போ இது வந்து 374ன்னு கிடைக்கும். 11x ப்ளஸ் 34x கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் 20x ப்ளஸ்ஸு 16x ப்ளஸ்ஸு 32 16 இன்ட்டு 2 போட்டால் 6 2 சார் 12 32 கிடைக்கும். அப்போ இதை ஆட் பண்ணிக்கிறானு 36x, இது வந்து 45x ப்ளஸ் 374 ப்ளஸ் 320. ஓகேவா? இது இந்த பக்கம் வரும்போது எனக்கு ஆகும் 59xன்னு கிடைக்கும். இந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகும், 54 ஆக மாறும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -6ன்னு கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -6. அப்போ 3e minus 6 is divided by y is equal to y. 2 to 2 12 minus 12 minus 6. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 18 இன்ட்டு 18 வரும். கரெக்டாக y is equal to 18 கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் எதாவது இருக்கா? இது ரொம்ப கஷ்டமாச்சே. இந்த கொஷின் 4
4 இதை வந்து நான் 175/100 டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அதுக்கு 14% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 86/100 எழுதலாம். அதே மாதிரி இதை எப்படி நான் ப்ராஃபிட்டில் எழுத முடியும்? 356 இதை ப்ராஃபிட்டில் எழுதணும் அப்படின்னா 148/100 தான் டைம். இதை அடிச்சு விட்டா ஆன்சர் வரும், பட் கால்குலேட்டிவாக இருக்கு. ஓகே, இன்னும் 3 கொஷின் போட்டிருந்துருக்கலாம், பட் இட் இஸ் கால்குலேட்டிவ், ஸோ கால்குலேட்டிவ். இன்னும் 2 கொஷின் போட்டிருந்துருக்கலாம், பட் என்ன பண்ணுறது? ஆக்சுவலி இதை இப்படி சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம். 4 4 4 4ன்னு இருக்கு இல்லையா? இதை வந்து நான் ப்ராஃபிட் 175%க்கு மார்க் பண்ணுறேன் இன்டூ 100. அதை டிஸ்கவுண்ட் கொடுக்குற 14%, 86/100 வரும். அதே மாதிரி 3 5 6ன்னு இருக்கு இல்லையா? இதை நான் வந்துட்டு 148 இது நடிக்க எழுதுகிறேன். அப்போ இதை ரெண்டுத்தையும் அடிச்சு விட்டோன்னா நம்மளுக்கு CP1 CP2 கிடைக்கும். ஓகேவா? அதில் ப்ராஃபிட் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம், ஆனால் இதை அடிச்சு விடணும். இதை மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணி அதில் CP1 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், CP2 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பண்ணணும், நமக்கு ஆன்சர் வந்துடும். அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இது பாருங்க, இந்த கொஷின் இது ரொம்ப கஷ்டம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம்மேஷன் d² /nன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது இந்த 25A 30 35A 40 45A 50 இதுக்கெல்லாமே நம்ம டி கண்டுபிடிக்கணும். டி என்னதுன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார் என்னன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணி எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸஸ் டிவைடட் பை என்னங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாம் டிவைட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். அதனால் இந்த மல்டிப்ளை பண்ணி டியை கண்டுபிடிக்கணும். அந்த டியை போடணும், அப்புறமா டிஎஸ்² வேறு போடணும். அந்த d² எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணணும். என்னால் டிவைட் பண்ணி ரூட் எடுக்கணும். இட் வில் டேக் ஆல்மோஸ்ட் 3 to 4 minutes ஆகும். இதை ட்ரை பண்ணுறது வேஸ்ட். எக்ஸாம்பிள் டைம் தான் போகும். டைம் இருந்தால் சால்வ் பண்ணலாம். Okay, we can meet in next mock test. Thank you, and please subscribe to my channel, guys.